உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சும்மா சொல்லுன்னு இருக்குல்ல. இப்படித்தான் மாமனுக்கு நல்லா உப்பு உரப்பா சமைக்கணும். புருஷனுக்கு இப்படித்தான் சமைக்கணும்னு இப்ப கத்துக்கிட்டல. சமையல நீ கில்லாடில. இதாம்ல சாப்பாடுன்னா இப்படிதாம்ல இருக்கணும். அதே மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி இருந்தாதாம்ல ரொம்ப பிடிக்கும். புது மாப்பிள்ள இல்ல, அதான் எப்படி இருக்கணுங்க. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா நீ இப்படிதான் சமைக்கணும். அல்ல கை கழுவு தண்ணி விடல. தேங்க்ஸ் இல்லை. மாமன் கையை துடைக்க சேலை தர மாட்டியோ? ஆனா நான் தருவேன். யோ கான்ஸ்டபிள் ஐயா, வண்டியில இருந்து அதை எடுத்துட்டு வாயா. இதோ வரையா. நீ போ. இந்தால உனக்கு தான். என்னது சேலை, பட்டு சேலை. உனக்கா நேர காஞ்சிபுரத்துக்கே போய் எடுத்துட்டு வந்தேன். கல்யாண பட்டு வாங்கிக்கோ. தேவையில்ல. சொன்னா கேட்க மாட்டியோ? கட்டுன்னா கட்டணும். இல்ல, எனக்கு வேண்டாம், முடியாது. ஓ, முடியாதோ? இப்ப கெட்ட போறியா இல்லையா? முடியாது. சேர்ல கனி வேணாம்ல. இந்த சேலைய நீ கட்டிக்கோ. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இந்த சேலையை கட்டிக்கிட்டு வந்து நான் நிக்கணும், அப்படிதானே? கட்டிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏலே, இது ஆறு எடுத்து இங்கனக்குள்ள போட்டது? எல்லாம் வீட்டில் தான் இருக்கீங்களோ? ஏலே, 50 தடவை போன் செஞ்ச அத்தை கடைக்கு வந்து சந்தோஷமான விஷயம் சொல்லாமட்டு ஒருத்தர் கூட போன் எடுக்கல. என்னாச்சு உங்களுக்கு? எப்போ உனக்கு அடிச்சா எடுக்கல? என்ன பாக்கி? இல்லை, போன்ல என்னாச்சு? எதுக்கு லைன் அடிக்க வச்சிருக்கீங்க? என்ன கோட்டி கட்டி பிடிச்சு போச்சா? நானே என்னமோ ஏதோ பதறி போய் வந்த எல்லாரும் கல்லு மாதிரி நிக்கிய. இல்லை, எதுக்கு பள்ளிக்கூடம் போல? தலைவலின்னு. அதான். தலைவலியா? என்ன காலை நல்லா தானே இருந்த? என்னாச்சு? என்ன காய்ச்சலா? காய்ச்சல் ஒன்றும் இல்லையே. நான் போய் மெடிக்கல்ல ஏதாச்சும் மாத்திரை வாங்கிட்டு வருவா? இல்லைண்ணே, தலைவலி போயிடுச்சு. இல்லை, என்ன மாத்தி மாத்தி பேசுத? தலை வலிக்குங்க, தலை வலிக்கலங்க. இல்லை, பள்ளிக்கூடத்துல இருந்து 10 தடவை போன் அடிச்சிருக்காவளா?
அதையும் நீ எடுக்காம இருந்திருக்க, என்னலாம் ஆச்சு உனக்கு? அது ஏதோ ஒன்று தப்பா இருக்க. இல்லை, எதுக்கு மல்லிகைப்பூ மிளகா மேல கிடக்கு? ஆ, அது என்ன இல்ல, அது சேலை இங்க போட்டு வச்சிருக்கு. என்ன இல்ல அது? இது ஏது சேலை? இது புது சேலையா இருக்கு. இது ஏன் இந்த மூலையில கிடக்கு? யாராவது வந்தாவளா? ஊர்க்காரவ யாராச்சும் வந்தாவளா? மாமா வந்தாரா? முத்துப்பாண்டி வந்தானா? அண்ணே, அண்ணே. முத்துப்பாண்டி வந்தானா? அந்த படுபாவி வீட்டுக்குள்ள வந்து பொம்பளை பிள்ளைகள் கூட பார்க்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய், நான் இப்பவும் சொல்றேன், உனக்கு பயந்துட்டேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. நீ தாண்டா ஒளிஞ்சிட்டு இருக்க. உனக்கு தில்லு இருந்தா நேர்ல வா பார்க்கலாம், அப்ப தெரியும் நான் யாருன்னு. கூடிய சீக்கிரமே உன்னை நேர்ல சந்திக்கிறேன் வினய். ஏய், உன் பின்னால தான்டா இருக்கேன். மாநகர காவல். நினைச்சா இவனதான் இருப்பான் நான் நினைச்சேன். மாம்சே, பாத்தியா மாம்சே, இவன் என்ன வேலை பார்த்துருக்கானே? டேய், மரியாதை. ஏச்சி, உனக்கு என்னடா மரியாதை? ஏய், போலீஸா நீலா? உன்னெல்லாம் யாரா டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துது? ஆமா, நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உனக்குலாம் வெக்கமா இல்ல? எதுவுமே உனக்கு நேர் வழியில செய்யவே தெரியாதா? ஏமாப்ல, நான் கூட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்னு பார்த்தேன். திரும்பவும் திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான். திருட்டு போலீஸ்.
மண்ணாங்கட்டி இவனாவது திருந்துறதாவது இல்ல மாம்சு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவன் மறுபடியும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். நீ ஒண்ணு பண்ணு, நீ மாயாக்கு ஃபோன் பண்ணு, அவங்களுக்கு கால் பண்ணி இங்க உடனே வர சொல்லு. 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும்னு சொல்லு. யோ பதறாதியா? ஐயோ சார், இந்த நோ என்ட்ரி. ஜாக்கிரதை, ஏய், நான் இல்லையா? அதுக்குள்ள ஏய். மாயமா மறைஞ்சிருப்பான். இரியா, இன்னைக்கு உனக்கு தாயா கச்சேரி. மாம்சே, நீ ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடு. உனக்கு ஆமா, இருக்குடா ரிங் இன்னைக்கு. போகுது, ரிங் போகுது பாரு, பேசு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? அன்னைக்கு என்னமோ அந்த ஆளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இன்னைக்கு எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கா நீங்களே போய் கேளுங்க. அன்பு, என்ன பண்ணீங்க? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்ப என்ன பிரச்சனை? சார் நீங்களே சொல்லுங்க சார், என்னதான் ஆச்சு? மறுபடியும் இவர் உங்க மேல சந்தேகப்பட்டு எதுவும் பேசினாரா? யாராவது சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? கார்த்திக் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் மித்ரா மிரட்டி வச்சிருக்கான். அதுல அவ பயந்து போய் பிரஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அப்போ அது விட்டான அந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி கார்த்திக் குரல்ல பேசி நேத்துல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா மாயா. அது மட்டும் இல்லை மேடம், இந்த வீட்டு செவுத்துல சின்ன குழந்தைங்களை கிறுக்கி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நேற்று ராத்திரி இருந்தாலும் எங்கள் வீட்டு செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ளே வந்து செவரு அங்கே அங்கேன்னு பிளேட்டை கூட வெட்டி வைக்காம கார்த்திக்னு ஆட்டோகிராஃப் போட்டு வச்சுட்டு போயிருக்கான். பார்த்து எனக்கு யார் இப்படி பண்ணாங்கன்னு பயமா இருந்தது. வீட்டில் சின்ன பசங்க மித்ராலாம் இருக்காங்க, அதை பார்த்து எவ்வளோ பயந்துட்டாங்க தெரியுமா? போலீஸ்கார மாதிரியா நடந்துக்கிறா இந்த ஆளு. அன்பு, என்ன இதெல்லாம்? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பண்ணி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க? தேவையா உனக்கு இதெல்லாம்? எத்தனை தடவை படிச்சு சொன்னேன் இந்த கேஸ விட்டுருன்னு. இப்ப பாரு, இப்படி தலை குனிஞ்சு குற்றவாளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. மாயா, நான் சொல்றது கேள், இவன் மேல கண்டிப்பா. போதும் அன்பு. மாயா, போதும் இந்த டிராமாலாம். இப்ப என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. தோ இந்த ஆள் முதல்ல அத்துமீறி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஸ்டேவே வாங்கி வச்சோம். அத்தோட இந்த மனுஷன் அடங்கினாரா? எங்கேயோ இருந்த தேன்மொழியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு மைக்ரோஃபோன் பிக்ஸ் பண்ணி வச்சு வெக்கமே இல்லாம நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு இருந்தேன். அது மட்டுமா, ஒரு சின்ன குழந்தை கூட பார்க்காம தானே அவன் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் என்கொயரி பண்றாராமா. என்கொயரி இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் நாங்க பொறுமையா தானே இருந்தோம். அதோட சும்மா இருந்தாரா இருந்தாலு? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள ராத்திரி எகிரி குதிச்சு குழி நோன்றாராமா. கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டோன்னு அதுக்கு ஒரு மன்னிப்பு வேற. தோ இந்த ஆள் பண்ண காரியத்தினால மித்ரா மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு செலவ பயந்து நடிக்கிட்டு இருக்கா. மாறு வேஷம், வாய்ஸ் சேஞ்ச், ஹாரஸ்மெண்ட், அது இதுன்னு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஆளு. மாயா, அது மட்டும் இல்ல, அடுத்து உங்க கையெழுத்து போடுறேன்னு சொல்லி அங்கங்க கிறுக்கி வச்சுட்டு நேத்துல இருந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாயா, இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஆள் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்காம சும்மா இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? அன்னைக்கு என்னமோ அவ்வளவு பேசுனீங்கல்ல, இப்ப சொல்லுங்க நாங்க என்ன பண்ணோம்? இவ்வளவு நாள் உங்களுக்காக தான், உங்க மேல இந்த நம்பிக்கைக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பொறுமையா போயிட்டு இருந்தேன். முடியாது மாயா, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் உங்க ஃபேமிலிக்கு பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்போ சந்தேகப்பட்டது சரிதான். யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. இந்த வீட்ல இப்படியெல்லாம் கொடூரமா யோசிக்க 2 பேர் தான் இருக்காங்க. ராகினியத்த ரியாக்ஷனை பார்த்தா அவங்களா இருக்காது. ஏன்னா மாமா விழுந்தப்போ அவங்களும் டென்ஷனா தான் இருந்தாங்க.
அப்போ அவளாதான் இருக்கணும். கரெக்ட். ச்சீ. பாவம் விட்டா என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? நான் பண்ணல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி கேவலமான வேலையை நீ பண்ணிருப்ப? ஏய் வலிக்குது இந்திரா, விடு. நான் எதுவும் பண்ணல. என்னது? நீ ஒண்ணும் பண்ணலையா? ஒண்ணு இல்லையா? விடு. மனுஷன் ஜென்மம் மாடி நீ எல்லாம். உன் சுயநலத்துக்காக வீட்ல இருக்கிற பெரியவர்னு கூட பார்க்காம அப்புறம் உயிர் கூட போய் விளையாடிட்டு இருக்க. உன்னை சும்மா விட போறதில்ல. உன்னை புடிச்சு கொல்ல போறேன் பாரு. ஏய் விடு விடு. வீட்ல அக்கா காவியாக்கு தாடி பெருக்கி போட்டா உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு எரியுதா? அதை நிறுத்துறதுக்காக நீ என்ன வேணா செய்வியா? இந்த வீட்ல அவரு சம்பாதிக்கிறத தானே எல்லாரும் மூக்கு பிடிக்க சாப்பிடுறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட நன்றிங்கிறதே இல்லையா? எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. நம்ம எல்லாருக்கும் அப்பா மாதிரி அவ்வளவு அக்கறையா அவர்தான் எல்லாரையும் பாத்துக்கிறாரு. அவரு உயிரை கேவலமா எடுக்க பாக்குற. பாரு, உன்னை பாவம் பார்த்தலாம் இப்ப நான் விடல. இந்த வீட்ல கொலை விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் விடுறேன். இனிமே மண்டை மேல இருக்கிற கொண்ட தெரியற மாதிரி சிலுமிஷ் ஏதாவது பண்ண அவ்வளவுதான் உனக்கு. டைரக்டா டிக்கெட் போட்டு மேல அனுப்பிடுவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்திராவை நான் என்னைக்கும் மருமகளா நினைச்சதே இல்ல. நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனா இங்க நடக்கிறதே வேற. இத பாரு, என்ன மீறி இங்க ஒன்னும் நடக்கல. இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும். அதான் பார்த்தனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சு? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? கௌதமோட கால்ல இடிச்சு ரத்தம் வந்தப்ப என்னாச்சு? எப்படி பதறி போய் ஓடி வந்த? ஆமாண்டி, எனக்கு மாமா இன்னும் படிக்கட்டுல விழுந்ததே பதட்டமா இருக்கு. கௌதம் இடிச்சுக்கிட்டு அவன் கத்துனதும் நான் நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? நானும் அப்படிதான்க்கா ஓடி வந்தேன். ஆனா அந்த இந்திரா நடுவுல வந்து என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல. நல்ல வேலைடி, அவ வந்த உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சா, ரத்தம் நின்னு போச்சு. அக்கா, நீ எல்லாத்தையும் அப்படியே நம்புறக்கா. கௌதம் கத்துறப்ப நம்ம அத்தனை பேரும் ஓடி வந்தோம்ல, அதுக்குள்ள அவளுக்கு தான் என்னமோ பாசம் வந்த மாதிரி என்னமா நடிச்சா. ஐயோ சாமி. ஏய், அதுல என்னடி நடிப்பு இருக்கு? பக்கத்துல இருந்தா ஓடி வந்தா அவ்வளவுதானே? ஐயோ அக்கா, நீ அப்பாவிக்கா, அதனாலதான் எல்லாரும் உன்னை ஈஸியா ஏமாத்துறாங்க. அவ ஓடி வந்து அப்படியே பதறி உதவி செஞ்சதுல அப்படியே கௌதம் பாசமா பார்த்தானே, அத நீ கவனிக்கலையா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பாசமா பார்த்தாங்க பாவமா பார்த்தாங்கன்னு. ஐயோ அக்கா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை யாரு என்னன்னு புரிய வச்ச எல்லாருக்கும். லாயரை வச்சு கையெழுத்தெல்லாம் வாங்கினியே, ஆனா இப்ப பாரு அப்படியே கௌதமா ஒட்டி உரசி டைவர்ஸ வாபஸ் வாங்கலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கா. உனக்கு அது தெரியலையாக்கா? அப்படியா சொல்ற? இந்திராவுக்கு
அப்படி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா அந்த பிளான் இருக்குக்கா. அவளை பத்தி நமக்கு தெரியாதா? எப்படியாச்சும் கௌதம கவர் பண்ணி டைவர்ஸ வேண்டான்னு சொல்ல வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம யோசிக்க விடக்கூடாதுக்கா. அப்புறம் உனக்கு 4வது மருமக அவதான், பாத்துக்கோ. ஏய் சீ, இங்க பாரு, அது நீ மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும். அப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்கா, இத அக்கறன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எச்சரிக்கையா சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ளீஸ்கா, நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? ஏய் சும்மா நிறுத்துடி. எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். கௌதம்க்கு நான் சொல்றது மட்டும்தான் முக்கியம். அவன் என் பேச்ச மீறவே மாட்டான். இத பாருடி, காவியாவுக்கு துணையா இருந்துட்டு போகட்டுமேனு தான் அந்த இந்திராவை இங்க தங்கவே விட்டுருக்கேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. அவன் என்ன காவியாக்கு துணையாவா இருக்கா? இங்க எப்ப பார்த்தாலும் கௌதம் கூட ஒட்டி உரசிட்டு தானே இருக்கா. முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பு, இல்ல அட்லீஸ்ட் ஹாஸ்டலுக்காவது அனுப்புக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அனன்யா எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தா? காலேஜ்ல சேர்மன் போஸ்டுக்கே அன்பரசிய ஜெயிக்க விடாம பண்ணா. அப்போ விஸ்வாஸ் சார் விஷயத்திலயும் குட்டிய குழப்பிருப்பாளே. என்னது, குட்டிய மட்டுமா கொலப்பனா? அடி போடி. அவ அதை விட பெரிய பெரிய கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியா? என்னடி, அவ இன்னும் திருந்தவே இல்லையா? அவளாவது திருந்தறதாவது. அவளால அன்பரசிக்கு டெய்லியும் டார்ச்சர் தான். அவளுக்குலாம் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணவே தெரியாது. ஏய், என்ன மஞ்சு நீ? அவ தான் புரிஞ்சுக்காம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானா? அதுக்காக நீ இப்படி பேசுவியா? என்ன அர்த்தம் மஞ்சு இது? சும்மாவே அன்பரசி அனன்யாவை விட்டு கொடுத்து பேச மாட்டா. அதுவும் இப்போ அனன்யா தங்கச்சி ஆயிட்டா. அவளை ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டா. அப்படிதானே அன்பரசி? சொன்னாலும் சொல்லாட்டியும் அனன்யா என்னோட தங்கச்சி தான். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து திருந்துவா. ஆமா ஆமா அன்பு, இதெல்லாம் நீ மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்க. ஏண்டி, எவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு என்ன பத்தியே இவ்ளோ திமிரா பேசிட்டு இருப்பீங்க? இதோ இருங்கடி வரேன். எங்களுக்கு என்னமோ அப்படி தோணல அன்பு. என்னடி முட்டை போண்டா, ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. என்ன திமிரா? சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள பிசாசு வந்து முன்னாடி நிக்குது. இல்ல அனன்யா, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத. ஆமாண்டி, அவங்க எல்லாம் தெரியாம சொன்னாங்க, நீ தெரிஞ்சு சொன்னல. சும்மா எல்லாத்துக்கும் பதில் பேசிட்டு இருக்காத. உன்னை பார்த்தாலே அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்கிற சந்தோஷத்துல ரொம்ப ஆடாதடி. எல்லாத்துக்கும் சேர்த்து எண்டு காடு போடதான் போறேன். அப்ப பாருடி இந்த சிரிப்பு சந்தோஷம்லாம் என்ன ஆகுதுன்னு. ஏய் அனன்யா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏன் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? ஹே சி, வாய மூடு. நானே செம்ம காண்ட்ல இருக்கேன். ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, கொலை பண்றது கூட நான் தயங்க மாட்டேன். நீ என்ன கொலை பண்ற வரைக்கும் நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போடி. அமைதியா இரு மஞ்சு. இவங்களுக்காக நான் சாரி கேக்குறேன் அனன்யா. இவங்க பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. என் அன்பரசி, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதடி. உன்னோட இந்த மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்து உன்னை அழ வைக்க போறேன். செய்யறனா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னடி இவ இப்படி பேசிட்டு போறா? நான் தான் சொன்னல அவளை பத்தி பேசாதீங்கன்னு. யாராவது கேட்டீங்களா?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரிங்க ஆண்டி, அம்மா வேற கால் பண்ணிட்டாங்க. அங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். சரி தம்பி. பாத்துக்கோங்க. வணக்கம்மா. சொல்லுங்க. கிச்சன்ல கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுமா. சாம்பாரை மட்டும் தாளிச்சிருக்கனா போதுமா. ஸ்வீட் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு வரேன். டேஸ்ட் பண்றீங்களாமா? இல்ல இப்ப வேண்டாம். நீங்க போய் முதல்ல சாம்பாரை தாளிச்சிருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து டேஸ்ட் பாக்குறேன். கஸ்தூரி, என்ன என்கிட்ட இருந்து நீ அவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சு போயிடுவியா? உன்னை காத்திருந்து நான் கையோட புடிச்சிருக்கேன். இனிமே என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏண்டி என்ன சித்திரவதை பண்ற? உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா? என்ன கஸ்தூரி இப்படி கேட்டுட்ட? நீ மட்டும் உன் பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அடுத்த நிமிஷமே உங்க 2 பேரையும் இந்த உலகத்தோட தொந்தரவே இல்லாம நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏய், நீ குட்ட நாங்க குனியறதால நீ புத்திசாலியும் இல்ல, நாங்க முட்டாளும் இல்ல. என் கோவத்தை என் பொண்ணுக்காக தான் அடக்கி வச்சிட்டு இருக்க. என் பொறுமையை மீறி என் கோவம் வெளியே வந்துச்சு, சுடுமணல்ல விழுந்த புழு மாதிரி நீ ஆயிடுவ. எம்மாடியோ, என்னம்மா உன் கண்ணு இப்படி கொதிக்குது? உன் கண்ணு எரியற கோவத்துல அப்படியே என்ன சுட்டு எரிச்சிருவ போல இருக்கே. ஏய், உனக்கு வர வர என்ன பார்த்தா பயம் குறைஞ்சுகிட்டே வருதுல்ல? அதான் என்ன பார்த்தாலே பயந்து ஓடுற நீ இன்னைக்கு இவ்ளோ பேசுற. அதுவும் இல்லாம அன்னைக்கு யாரும் இல்லாத நேரமா பார்த்து வந்து என்ன சாட்டையிலேயே அடிச்சிட்டு போனல, மொத்தமா சேர்த்து இன்னைக்கு நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஏய், எங்கம்மா ஓட பாக்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மண்டபத்தை சுத்தி மொத்தம் 3 கேட்டு தான் இருக்கு. முன்னாடி, பின்னாடி, அப்புறம் அந்த பக்கம் 1. காம்பவுண்ட் சைஸ் கூட பாத்தீங்கன்னா 6 அடிக்கு மேலதான் இருக்கு. இந்த மண்டபத்தை சுத்தி எங்க அப்பா 10-15 ஆளுங்களை நிக்க வச்சிருக்காரு. நீ அவங்க கையில மட்டும் மாட்டுன்னு வச்சுக்கோயேன், அடிச்சு இழுத்துட்டு வருவானுங்க. பேசாம சைலண்டா என் கூட வந்துரு. வாங்குறல, வாடி வாடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க அப்பா இனிமேல் வில்லன் கிடையாது, ஹீரோ. ஓகேவா? நிஜமாவா சொல்றீங்க அங்கிள்? ஆமா. மை டாடி ஹீரோவா? உங்க அப்பா ஹீரோ தான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாரியா, நீ திருந்துட்டேன்னு சொன்னதுக்கே நம்ம குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு பாரியா. இது போதும் எனக்கு. குட்டிமா, இங்க வாமா. ஐ லவ் யூ டாடி. தேங்க் யூ மா, தேங்க் யூ. ரொம்ப நன்றி. சரி, நான் வரேன். தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எனக்கு நல்லது செஞ்ச உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால
எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை இப்ப சொல்ல போறேன். என்ன உண்மை சார்? தம்பி, உங்க கல்யாணத்துல அந்த மண்டபத்துல நான் சொன்னது எல்லாமே பொய் தான். பொய் சொன்னீங்களா? ஏன்? எல்லாம் அந்த நட்சத்திரனால தான். அவ தான் பொய் சொல்ல சொன்னா. அந்த தீபா எனக்கும் எதிரிதான். அதான் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி உங்களோட கை கோர்க்க வந்திருக்கேன். எனக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அதே நேரத்துல அந்த தீபாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவ கல்யாணத்துல மணமேடையில ஏறக்கூடாது, அவ கழுத்துல தாலியும் ஏறக்கூடாது. இதுக்காக தான் நான் உங்களை ஜாமீன்ல எடுத்தேன். தீபா இப்ப என் இடத்துல தான் இருக்கா. தோர, இந்த தடவையாவது சொதப்பாம அவ கதையை முடிச்சிருச்சு. அதான் நீ என் கல்யாணத்துக்கு கொடுக்குற கிஃப்டா இருக்கு. அந்த பொண்ணு இவ்வளவு செஞ்சிருக்காளா? ஆமா தம்பி, உங்க கல்யாணத்துல நடந்த குழப்பங்களுக்கெல்லாம் அந்த நட்சத்திரம் மட்டும் காரணம் இல்ல, வேற சில பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தம்பி, ஆனா வேற யாரோ இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. சார், நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யார்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் தம்பி? என் கல்யாணத்துல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் யார் காரணம்னு நான் முழுசா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க சொன்ன விஷயம்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, என்னோட கல்யாணத்துல நிறைய சதி வேலைங்க நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்க தம்பி, நான் எதுவுமே வெளியில சொல்லல தம்பி. தீபா விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். சரிங்க சார், தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்றேன். நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. குட்டி மட்டுமா? ஓகே அங்கிள். ஹாப்பியா இருக்கணும். பை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, என்ன நடந்துச்சு? இதெல்லாம் யார் பண்ணது? ஏதாவது தெரிஞ்சுதா? துரதான் பண்ணான்னு கண்டிப்பா சொல்லதான் போறாரு. நம்ம தொழில போட்டியா இருக்கிற ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. யார் இது? தொழில போட்டினா ஃபேமிலியில இருக்கிற லேடிஸ் கடத்துவாங்களா? என்ன மனசாட்சி கிடையாது உங்களுக்கு? என்ன பண்றது, ரவுடிங்க எல்லாம் சட்டவிரோதமா 4 காசு சேர்த்துக்கிட்டு தொழில் பண்ண வந்தா இப்படிதான் நடக்கும். யார் அவன் தெரிஞ்சுதா? இல்லண்ணா, அதை கண்டுபிடிக்க முடியல. அடியாளுங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த அடியாளுங்களை விசாரிக்க முடியல, அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. துரதான் செஞ்சான்னு தெளிவா தெரிஞ்சும் கார்த்திக் சார் அதை மறைச்சு ஏன் மாத்தி சொல்றாரு? என்ன காரணமா இருக்கும்? என்ன கார்த்தி சொல்ற? தீபா என்னமோ அது துரை அப்படின்னு சொன்னாலே. கார்த்திக் சார் காரணம் இல்லாம இப்படி பேச மாட்டாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன். நீ துரைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல? எனக்கு சரியா தெரியல. ரவுடிங் எல்லாம் இருந்ததுனால அந்த துரை தான் நம்மள கடத்திட்டான்னு ஒரு டவுட்ல சொன்னேன். அது துரை இல்ல தீபா. ஓ அப்படியா சார்? நீங்க சொன்னா சரியாதான் சார் இருக்கும். அது துரை இல்ல, நான் தான் ஏதோ குழம்பிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்க அதிகமா வெளியே போகாதீங்கம்மா. நான் எங்கப்பா அதிகமா வெளியில போறேன்? கோவிலுக்கு போவேன், எப்பவாவது கடைக்கு போவேன். சரி, இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வெளியே போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எங்கேயாவது போனா சொல்லுங்க, நான் கூட்டு போறேன். சரிப்பா. கார்த்தி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? இல்லண்ணா,
கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன் கார்த்தி, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இல்லைண்ணா, சரவணவேல் சார் அன்அஃபிஷியலாக விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் சொல்லுவார். அதான் அம்மாவும் தீபம் சேஃப் ஆயிட்டாங்கல்ல. இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இல்லைண்ணா, லீகல் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனா மீடியாவில் நம்ம குடும்பத்து பேர் தான் அடிப்படும். நமக்கு தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் தான் வந்து சார், நிம்மதி போயிடும். அப்படி சொல்றியா? ஆமாண்ணா, நமக்கு அம்மாவோட ஹெல்த்தும் நம்ம எல்லாரோட நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கம்பீரமா நடப்பாங்க அத்தை. இப்படி கை கால் அசைக்க முடியாம படுத்துட்டு இருக்கிறத பாக்கும்போது என்னால முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆன்ட்டி இப்படியே படுக்க வச்சுட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? மாறி, சீக்கிரம் அத்தைக்கு குங்குமம் வச்சு விடு. மாறி, பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சிஸ்டர் மேல இருக்கிற அக்கறையிலையும் பாசத்திலையும் சொல்றேன். உன் அம்மனை நல்லா கும்பிட்டு சிஸ்டருக்கு சீக்கிரமா குணமாகணும்னு குங்குமம் வச்சு விடு கண்ணு. மாறி, சீக்கிரமா குங்குமத்தை வச்சு அம்மாவை காப்பாத்து. பெரியமா, உடம்புல இருந்து முத்தெல்லாம் போகுது. அத்தைக்கு சரியாவது. மாறி, நீ குங்குமம் வச்சதும் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது மாறி. ரொம்ப நன்றி மாறி, நீ தெய்வ பிறவிதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப தேங்க்ஸ் மாறி. என்ன ஹஸ்பண்ட் சார், நான் ஒன்னும் பெருசா பண்ணிடல. தன்னடக்கம். இதுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றதா இருந்தா சமயபுர அம்மனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த அம்மன் மனசு வைக்கலன்னா அத்தைக்கு உடம்பு குணமா இருக்காது. என் கையில ஒண்ணுமே இல்ல ஹஸ்பண்ட் சார், எல்லாம் அந்த அம்மனோட ஆசைதான். ஓகே மாறி,
ஜாஸ்மின், ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே அம்மாக்கு குணமாயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எப்படியோ ஆன்ட்டிக்கு குணமாயிடுச்சுல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஜாஸ்மின், இப்போ அம்மாக்கு நல்லா ரெஸ்ட் தேவை. ஜாஸ்மின், ஸ்ரீஜா, நீங்க போய் அம்மாக்கு ரூம் ரெடி பண்ணுங்க. சரிங்க மாமா. நல்லா ரெடி பண்ணுங்க, போங்க. பெரியமா வாங்க போலாம். மா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே? அம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். நான் இதோ வந்துடுறேன். அத்தை, அத்தை, உடம்பு முடியாம இருக்கிற உங்களை நிக்க வச்சு பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்துல பேசினாலாவது உங்களுக்கு புரியுதான்னு பாக்குறேன். டைமிங்ல குத்துறாளே. நேத்து வரைக்கும் நீங்க எனக்கு பாட கட்ட போறேன், என்ன பாடையில அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நல்லாவே குத்துறா. நீங்க உயிரோட இருக்கும் போதே உங்களுக்கு பாட கட்டி உங்களை பாடையிலேயே அனுப்பிட்டேன். ஐயோ அத்தை, ஆரம்பத்துல உண்மை தோக்குற மாதிரியே தெரியும், ஆனா கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும். எனக்கு பக்கபலமா சமயபுர அம்மனும் தேவி அம்மாவும் இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களுக்கு தான் எந்த காடும் சப்போர்ட் இல்லையே. இதுக்கப்புறமாவது மனம் திருந்தி அம்மனை கும்பிட்டு எல்லாருக்கும் நல்லதே நினைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி வார்னிங் பண்ணிட்டு போறாளா இல்ல ஆர்டர் பண்ணிட்டு போறாளா ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். சங்கரபாண்டி, வர வர சில்லுட்டுகள்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுதுன்னு சொல்ல வந்தேன். எனக்கு என்ன, மறுபடியும் முறைக்காதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, அண்ணி என்ன சொன்னாங்க? டேய், வந்துரும் சொல்லி சாவடிக்கிறாடா. அண்ணே, எனக்கு தெரிஞ்சு அண்ணி உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ கடைசியில இந்த பூஜாக்கு பூ வச்சு பொட்டு வைக்கிற மாதிரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் நடக்கட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய், புரோகிதர் பக்கத்துல வந்துட்டாரு. டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. இப்ப பூஜாவே தானா போவா. ஏய், எப்படி போவா? போவா, பாருடா. ஹாய். வெற்றி, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஏய், ஹலோ. ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாளே இந்த பூஜா. ஏய், எப்படி நீ இங்கேயா இருக்க? நேர்ல பார்த்த மாதிரியே சொல்ற. டேய், இங்க பாருடா. ஏய் தம்பி, குங்குமத்தை எடுத்து நெத்திலையும் தாலிலையும் வைங்க. அப்படியே பூவையும் மேல போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணே, என்ன பாத்துட்டு இருக்க? எடுத்து வையின. என்னால் நம்பவே முடியலடா. எப்படி அதெல்லாம்? அண்ணே, இதெல்லாம் பேசுற நேரமான முதல்ல வச்சு விடுன. சரி 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 சரி.
ஏய் சத்தியமா சொல்றேன்டி, என்னால நம்பவே முடியல. என்னடி மேஜிக் எல்லாம் பண்ற? அதுவா கொஞ்சம் அங்க பாரு. எங்க? ரோஹித், ஹாய் ப்ரோ. ஹே அடி பாவி, எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிற? அதுதான் ஏஸ் மூளை. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பூஜா நம்மள பாத்துருவா. சரி, நான் வரேன். பை பை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இத பாரு பூஜா, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அத என்னங்கறத முதல்ல பாரு. என்ன பூஜா, இவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் கேட்டுட்டு இருக்க? ஆமா, இவங்க யார் என் விஷயத்தால் தலையிறதுக்கு? வெற்றி, இவங்க என்னோட வெல் விஷர். ஆனா என் விஷயத்துல இவங்க அனாவசியமா தலையிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது பூஜா. அப்புறம் நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன் வெற்றி இப்ப டென்ஷன் ஆகுற? இத பாரு பூஜா, நான் நிச்சயம் சொல்றேன். சக்தி இங்க வந்தா எனக்கு நல்லா தெரியும். ஏங்க, பூஜாவே சக்தி இங்க வரலன்னு சொல்றா. இப்ப எதுக்கு நீங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்ல, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. அவ வந்தா இங்க. ஏ பூஜா, நீ முதல்ல கோதானத்துக்கு ஃபோன் பண்ணு. வீட்ல சக்தி இருக்காளான்னு கேளு. பண்ணு. பூஜா, நீ முதல்ல ரங்கநாயகிக்கு ஃபோன் பண்ணு. அவங்க மீட்டிங்கு போயிருப்பாங்க. நீ கோதானத்துக்கு ஃபோன் பண்ணு. சும்மா தேவையெல்லாம் பேசி. சொல்லுங்கம்மா. கோதண்டம், நான் பூஜா பேசுறேன். ரூம்ல சக்தி இருக்காளான்னு கொஞ்சம் பாருங்க. நான் பாக்குறேம்மா. அம்மா, ஏதாவது பிரச்சனையாம்மா? ஐயோ, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. போய் பாருங்க. நீங்க கேள்வி கேட்காதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது. போங்க. சரிங்கம்மா, இதோ பார்த்துட்டு வந்து சொல்றேம்மா. என்னாச்சு? சக்தி அங்க இருக்காளா இல்லையா? பாருங்க கொஞ்சம் சீக்கிரமா. அம்மா, அவங்க இருக்காங்கம்மா உள்ள. அவங்க ஒன்றும் இல்லைம்மா, ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்கம்மா. நான் அவங்க கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், நீங்கள் பேசுகிறீங்களாம்மா? நான் இதுக்கு அவ கூட எல்லாம் பேசணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, நீங்க அம்மா கிட்ட போனை கொடுங்க. அம்மா மினிஸ்டர் கூட மீட்டிங்னு இப்போ தான் போயிருக்காங்க வெளியே. சரி, நான் வச்சிடுறேன். முதலாளி, நீங்கள் சொன்ன மாதிரியே பூஜா கிட்ட சொல்லிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. கோதாண்டம் கலக்கிட்டார் போலயே. பூஜா நம்பிட்டா. எதுக்கும் இருக்கட்டும்னு கோதாண்டம் கிட்ட சொல்லி வச்சது நல்லதா போச்சு. என்னாச்சு பூஜா? இல்ல, வெற்றி சொன்னது கரெக்ட் தான். சக்தி வீட்ல தான் இருக்காளாம். சக்தி வீட்ல இருக்காளா? அப்ப இங்க வந்தது உங்க ஆயா. பூஜா, இன்னொரு தடவை இவங்க சொல்றதெல்லாம் வச்சு என்கிட்ட பேசாத, புரியுதா? மீறி பேசுன என்ன மறந்துட வேண்டியதான். இவங்க கூட இரு. ஐயோ வெற்றி, என்னடா இவன் இப்படி பேசுறான்? அக்கா ஏங்க இப்படி பண்றீங்க? பாருங்க வெற்றி எப்படி கோவப்பட்டு போறான்னு. என்ன பூஜா உளற? நான் உனக்காக பேசிட்டு இருக்கேன், நீ என்னவோ என்ன எதிர்த்து கேட்டுட்டு இருக்க? அக்கா, அதான் சக்தி வீட்ல இருக்கான்னு சொல்றாங்கல்ல. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி வெற்றியை நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு. உங்க அம்மாவையும் வர சொல்லிடு. திடீர்னு வெற்றிய உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னா என்ன? அப்ப தெரிஞ்சிடும்ல வெற்றி மனசுல என்ன இருக்குன்னு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? இந்த அம்மா பாக்குற பார்வையில வயிற்றுல இருந்து வாய் வரைக்கும் சகலமும் புரட்டுதே. நேத்துக்கோசரம் இப்படி வெறிச்சு வெறிச்சு பாக்குதுன்னு புரியலையே. இப்படி பார்த்து நிறுது.
உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் பொண்ணு பொம்மைய கொன்னுட்டு தைரியமா என் வீட்டுக்கே வந்து என் முன்னாடியே என் பொண்ணு பொம்மை மாதிரி நடிக்கிறல்ல? சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எந்த மாதிரி இல்ல? கோயில்ல அந்த சித்தர் என் பொம்மைக்கு அல்பாயுசுன்னு சொன்னப்பவே நான் அவ்வளவு உஷாரா இருந்தேன். ஆனாலும் என் கண்ணுக்கு எதிர்க்கவே அவ காணாம போயிருக்கா. அத நாங்க உணர முடியாத அளவுக்கு நீ வந்து எங்க கண்ணை மறைச்சிட்ட. நீ எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரியா இருந்தா இப்படி பொம்மை மாதிரி நடிச்சு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருப்ப. நீ என் பொண்ணு பொம்மையாக முடியுமா? சொல்லு, சொல்லுடி, நீ என் பொம்மையாக முடியுமா? முடியாது, முடியாது. அப்புறம் எதுக்குடி நீ இங்க இருக்க? அவ போன இடத்துக்கு நீயும் போய் சேரு. அம்மாவா? யாருக்கு யாரடி அம்மா? நான் உனக்கு அம்மாவா? என் பொம்மி இப்படி கொண்டுட்டேடி. எல்லாமே அந்த காசுக்காக தானே? அந்த காசு உன்னை எல்லாமே பண்ண வச்சதுலடி. சாவுடி. இனிமே இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரி நீ. என்னையே ஏமாத்திட்டல. சொன்ன கேளுங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, என்ன காப்பாத்துங்கம்மா. தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க, நான் பொம்மையை கொல்லலம்மா. நீ உயிரோட இருக்கவே கூடாதுடி. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. சாவுடி. இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. சாவுடி. கனவா? சத்தியமா நிஜம் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராஜிமா, வாங்கம்மா. பவானியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதோ போட்டுட்டு இருக்கேம்மா, நீங்க போய் உட்காருங்க. சரி. ஆமா பவானி, மாப்பிள்ள எங்க? அவரு வேலைக்கு போயிட்டாருமா. வர்றதுக்கு எப்படியும் சாயங்காலம் ஆயிடும். அப்பா, உங்களுக்கு ஏற்கனவே மூட்டு வலி இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்குப்பா ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்ல தான் கார் இருக்குல்ல, ஒரு டிரைவர் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டா அதுலயே நீங்க ஈஸியா போயிட்டு வரலாம். அத்தை, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பவானி, நீ சொல்றதும் சரிதான். உனக்கு தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருக்காங்களா? அத்தை, அதான் நம்ம சண்மதி ஆபீஸ்ல ஒரு டிரைவர் இருக்காருல்ல. யாரு? நம்ம கார்த்திக் தம்பிய சொல்றியா? அவர்தான் அத்தை. சண்மதி கிட்ட சொல்லி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் ஹெல்ப் பண்ண சொல்லலாம். நமக்கு நல்லா தெரிஞ்சவர் வேற. அப்பா அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வருவாரு. என்ன சொல்றீங்க? சரி பவானி, நான் சண்மதி கிட்ட பேசுறேன். அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். சண்மதி ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தரை நம்ம குடும்ப விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டா ஆபீஸ்ல அவருக்கு தான் கெட்ட பேர் வரும். சண்மதியும் அதை விரும்ப மாட்டா. அது மட்டும் இல்லாம கார்ல போறதை விட வயசானவங்க ட்ரெயின்ல போனா சௌகரியமா இருக்கும். இங்க இருந்து 4-5 மணி நேரம் கார்லயே உட்காந்துட்டு போறதுக்கும் வசதியா நல்லா படுத்து தூங்கிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன கேட்டா அவங்க முடிவு பண்ண மாதிரியே ட்ரெயின்ல போறதா சரியா இருக்கும். பவானி, எனக்கு என்னமோ ராஜிமா சொல்றதுதான் சரின்னு படுது. சமந்தி, நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்ச மாதிரி ட்ரெயின்லயே போயிட்டு வந்துருங்க.
அதான் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். சரிங்க சுமந்தி. வா பவானி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சிரும். அப்பா அம்மா கிட்ட சாப்பிட்டு போக சொல்லு. நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க சமைக்கிறது மட்டும் தானே உங்க வேலை? இந்த வீட்ல எல்லாரும் உங்களுக்கு அதிக உரிமை கொடுக்கறாங்கன்றதுனால உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் நீங்க மூக்க நுழைச்சிட்டு இருப்பீங்களா? எங்க அப்பா அம்மா எதுல போனா உங்களுக்கு என்ன? அத்தையே நான் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்ல பவானி, அது வந்து நீங்க உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க. தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. சொல்லிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போயிட்டான். வா வா. நல்ல வேலை அவன் போனான். இல்லனா நீங்க பாட்டுக்கு டிஃபன் காஃபி எல்லாம் கொடுத்து அவனை இங்கே உட்கார வச்சிருப்பீங்க. அதுக்காக வந்தவனை போன்னு விரட்ட முடியுமா என்ன? கரெக்ட் தான். ராஜிமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு கயிறை எங்க ஆபீஸ்ல இருந்து கையோட எடுத்துட்டு வந்திருக்கணும். என்னில இருந்து ஷாம், நீ என்னோட பிரதர் மாதிரின்னு அவன் கையில கட்டி விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சரிம்மா, இன்னைக்கு நீ ஒளிஞ்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லிட்ட. இதோட சரியா போயிடுமா? நாளைக்கு வந்தா என்ன பண்ணுவ? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்துகிட்டே இருக்க போற? கரெக்ட் தான். நீ தான் கார்த்திக காதலிக்கிறதா ஷாம் கிட்ட சொல்லிட்டல, அப்புறம் ஏன் அவன் வரான்? நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற? ராஜிமா, நான் கார்த்திக லவ் பண்றேன்னு சொன்னது பொய்ன்னு ஷாமுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க பழகிறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே நடிப்புன்னு அவன் ஃபீல் பண்ணிருக்கணும். இல்லன்னு வைங்களேன், என்ன லவ் பண்ற மோட்டிவோட அவன் என்ன பார்க்கவோ பேசவோ திரும்ப திரும்ப வரமாட்டான்ல. ராஜிமா, நான் உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லு. ப்ராமிஸ் பண்ணுங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. ப்ராமிஸ். எனக்கு சொல்லு. எனக்கு கார்த்திக் மேல கார்த்திக் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜிமா. கார்த்திக்க நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். அம்மா, கார்த்திக் கிட்ட நீ சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல. ஏன்? முதல்ல நான் ஒரு கேஸ்ல ஜெயிச்சு இண்டிபெண்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நான் வெளியில சொல்லணும். அது வரைக்கும் கார்த்திக் கூட தெரியாம அப்படி பொத்தி வச்சுக்க போறேன். சரி, உனக்கு எப்ப இந்த காதல் வந்துச்சு? அதுவா, கார்த்திக் எனக்கு லவ்வரா நினைச்சு என் விரல்ல இந்த ரிங்க மாட்டி விட்டாரா, அப்போ என்ன அறியாமையே அவர் மேல லவ் வந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு கூடி சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது இல்லையா?
அதனால நான் சும்மா இருக்க கூடாதான். உத்தியோகம் தான் புருஷ லட்சணமா. அதுதான் ஐஸ்வர்யா ஏதாவது வேலைக்கு போங்கன்னு சொன்னான். சூப்பர்ரா. அட்லீஸ்ட் உன் லவ்வாலையாவது உனக்கு பொறுப்பு வந்துச்சே. குட் 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 குட். ப்ரோ, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா சொல்லு. அது வந்து என்ன முழுங்காம சொல்லுடா. என்ன? நான் சொல்றத கேட்டு நீ டென்ஷன் ஆகி என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். சரி, நான் உன்னை அடிக்கிற அளவுக்கு என்ன விஷயத்த சொல்ல போறேன் என்கிட்ட? ப்ரோ, நீ என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். சரி சொல்லுடா. என்ன? ப்ரோ, நீ ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சரியான நேரத்துல தப்பா கேட்டனும். டென்ஷன் ஆகுறானே. இங்க பாரு, நீ என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அந்த தைரியத்துல தான் கூட நான் சொல்லியிருக்கேன். கோவம் போயிடுச்சா? சரி, அடிக்கல. என் கேரக்டர் உனக்கு தெரிஞ்சும் ஏன் இப்படி கேக்குற? இல்ல ப்ரோ, அம்மா சொல்றாங்க உனக்கு கல்யாணம் பண்ணாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதான். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். நான் சொல்லல, அம்மா சொன்னாங்க. அதுதான் நான் அவங்க கிட்ட உனக்கு கல்யாணம் நடக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ, முறைக்காத ப்ரோ. நான் இதை பத்தி கூட ஐசு கிட்ட கேட்டேன். அவளும் அம்மா சொன்னதா சரின்னு சொல்லிட்டா. ப்ரோ, கல்யாணம் பண்ணி பாரு ப்ரோ. ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில வந்துட்டான்னு வச்சுக்கேன், உன் லைஃப் அப்படியே ரொம்ப 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 ஹாப்பி ஆயிரும் ப்ரோ. ஹாப்பி ஆயிரும். அதான் கல்யாணம் பண்ணிக்க. டேய், என் கோவத்தை அடக்கிட்டு நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கோ. இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. ப்ரோ, அப்படியெல்லாம் சொல்லாத ப்ரோ. உன் கல்யாணம் நடந்தாதான் ப்ரோ என் கல்யாணம் நடக்கும். பேசாம இரு. நீயே போய் அம்மா கிட்ட கமிட்மெண்ட் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ண சொல்றியா நீ? ஏதோ உனக்கு ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்கணும்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு. அதுக்காக என்னோட கேரக்டரே டேமேஜ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிலாம் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா நானு? ப்ரோ, நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசின விஜய் சண்டை தான் வரும். இப்ப பேசாம போயிடு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இல்ல ப்ரோ, நான் சொல்றது. போடான்னு சொன்னேன் உன்ன. சரி சரி போறேன். கோவத்தை கம்மி பண்ணிக்க. நான் போறேன், நீ வேலையை பார்க்கலாம். பாரு ப்ரோ, நான் போறேன். போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம் எனக்கு மூத்தவன். அவனை வச்சுக்கிட்டே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதான்னு அம்மா பயப்படுறாங்க. அது இல்லாம அவனுக்கு ஆல்ரெடி பொண்ணுங்க மேரேஜ் அப்படின்னாலே சுத்தமாவே அலர்ஜி வேற. அம்மா அதை நினைச்சு வேற ரொம்ப கவலைப்படுறாங்க. எனக்கும் அந்த கவலை நியாயமா பட்டுச்சு. விக்ரம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் அவங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன். அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட நிச்சயமே நடக்கணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க மனசுல ஒரு ஆசை வச்சிருக்கீங்களே, எப்பாடுபட்டாவது உங்க அக்காவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு. அது மட்டும் ஒரு காலத்திலயும் நடக்காது. நான் செத்தா கூட அது நடக்காது. சவால் விட்டு சொல்றேன். வாவ், மாஸ்டர் பிளான் நந்தினிமா. விஜய், இந்த முடிவை நீங்களா எடுக்கல. உங்க அம்மா பின்னின வேலைக்குள்ள நீங்களா போய் தலையை விட்டு மாட்டிருக்கீங்க. என்ன மகா யோசிக்கிறீங்க? நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு வருத்தமா? இதனால உங்க அக்கா கல்யாணம் தள்ளி போகும்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல.
அப்படிலாம் இல்ல விஜய். நீங்க சொல்லுங்க. அதான் மகா, இத பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்க தான் எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். விக்ரம் கிட்ட மேரேஜ் பத்தி பேச்சு எடுத்தாலே வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட மனசை மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் மகா. கதை இப்படி போகுதா? டே மாப்பு, இருடா உன்னை வச்சுக்கிறேன். மகா, ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? ஆம், பண்ணலாம் விஜய். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. உங்களுக்கும் ஐஸுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா உங்க அண்ணனை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல விஜய். ஏன்னா உங்க அண்ணனுக்கு ஒழுங்கா சிரிக்க கூட தெரியாதே. மகா மகா, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க தான் எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். உங்களை நம்பிதான் நான் அம்மா கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்தாதான் ஏன் கல்யாணம் நடக்கும். ஏன் கல்யாணம் நடந்தாதான் உங்க அக்கா கல்யாணமே நடக்கும். ஐ மீன், உங்க அக்காக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தேன். என்ன நந்தினிமா, விக்ரம் எப்படியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால இந்த நிச்சயமும் நடக்காதுன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கீங்களா? உங்க கணக்கை நான் சால்வ் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. மகா, என்ன யோசிக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணுவீங்க தானே? ஓகே விஜய். எனக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் உங்களையும் ஐஸையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் இதை செய்யறேன். என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா அதை நான் செய்யறேன் விஜய். சூப்பர் மகா, சூப்பர். இப்பதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். செல்வி, நாங்க 2 பேரும் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீதான் சமைக்கணும். என்னடி முழிக்கிற? தூங்குறவங்களை எழுப்புனா முழிக்கதான் செய்வாங்க. அறிவு கட்டவளே, நாங்க பேசுறது புரியுதா இல்லையா? புரியுதுமா, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. ஏய், முட்டாளா நீ? முட்டாள். புரியுதா இல்லையாடி? புரியுது புரியுது புரியுதுமா. என்ன புரியுது? சொல்லுங்கம்மா, சொன்னாதானே புரியும். அப்போ உனக்கு புரியல? அப்படிதாம்மா நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ, இனிமே நீதான் சமைக்கணும். நான் தானம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், குறுக்க பேசாம நாங்க சொல்றத மட்டும் கேளு. இந்த வீட்ல இனிமே நீதான் சமைக்கணும். இது வரைக்கும் நான் தானே சமைச்சேன். அக்கா, இவள பேசாம சொல்றத மட்டும் கேட்க சொல்லுங்க. ஏய், பதில் பேசாம வாயை மூடிட்டு கேளுடி. சரிம்மா சரிம்மா. மகா, இப்ப சொல்லு. இனிமே நீ மட்டும் தான் சமைக்கணும். கிச்சனுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் சீதாவையும் மீராவையும் விடக்கூடாது. சரியா? ஏய், வாய் திறந்து சொல்லு. சரியா இல்லையா? சொல்லு. சரிங்கம்மா, விடமாட்டேன். இனிமே நீதான் சமைக்கணும். அதான் புரியல. இத்தனை நாளும் நான் தானே சமைச்சேன். ஏய் ஏய், நான் தான் சொல்றேன்ல, இனிமே நீதான் சமைக்கணும். சரிம்மா. வெரி குட். உனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுல? நல்லா இருந்த மூளைய குழப்பி விட்டுட்டு தெளிவா புரிஞ்சிச்சான்னு கேக்குறீங்களேம்மா. அது போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சீதாவையும் மீராவையும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாது. விட்டேனா நீ செத்த. ஏமா? ஏய், கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. சொன்னதை மட்டும் செய். சரியா? சரிங்கம்மா. உனக்கு நல்லா புரிஞ்சிருச்சா? அப்படிங்களாமா? ஏய், அப்படிதான். அப்ப அப்ப அப்படிதாம்மா, அப்படிதான். அட, என்ன கைவ மறுபடியும் ஆரம்பிக்கிறா? இத பாரு, இனிமே நீதான் சமைக்கணும். சீதாவையும் மீராவையும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாது. புரியுதா? சரிங்கம்மா.
சரி, நீ போய் தூங்கு. எனக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? ஒண்ணுமே புரியலையே. என்ன? ஒண்ணு இல்லைங்கம்மா. போ. மகாலட்சுமிக்கு பயம் வந்துருச்சு. உயிர் பயத்துல எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. தண்ணிய பார்த்தா பயம், காஃபிய பார்த்தா பயம், டீய பார்த்தா பயம், சாப்பாட பார்த்தா பயம். பயம் பயம் பயம். சரி வாங்க வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மகா, எப்பவும் உட்கார இடத்துல உட்காராம இடம் மாதிரி உட்கார்ந்துருக்க? அக்கா, எதிரிங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும்னா இதுதான் கரெக்டான பொசிஷன். சாப்பிடுங்க. சீதா, நம்ம விஷம் வைப்போன்னு சொல்லி மிரட்டியும் எவ்வளவு தைரியம் இருந்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மகா, அங்க பாரு. அக்கா, அவங்க செல்வி அக்கா தான் சமைச்சதா நினைச்சிட்டு இருக்காங்க. மகா, ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாளுங்க. வேற என்ன பேசுவாங்க? சாப்பாட்டுல விஷம் வைக்க முடியலையேன்னு புலம்பு வாழுங்க. சரி சரி, இப்ப எதுவும் சொல்லிடாத. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னாதான் எஃபெக்டிவா இருக்கும். மகா, இன்னைக்கு சாப்பாடு வேற லெவல்ல இருக்குல்ல? ஆமாக்கா. செல்வி, சாப்பாடு சூப்பரா இருக்கு. செல்வி, இதையே ஃபாலோ பண்ணு. உன்னை நம்பிதான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாதே. ஏய், என்னடி ஏதேதோ சைகை காட்டிட்டு இருக்க? போயிடுங்க. நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது. போங்க. ஏய், உங்களதான் வரக்கூடாதுன்னு சொன்னல, போங்க. அங்க இருந்து பாக்க உங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் சரியா தெரியல. அதே நீங்க போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை மூஞ்ச பாக்கலான்னு வந்தோம். என்னடி மேல கைய காட்டுற? சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல தானே போக போறிய? அப்பவே நான் சொன்னேன்ல கடைசியா ஒரு தடவை உங்க மூஞ்சி பாத்துக்கிறேன்னு. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏய், என்ன முடிஞ்சிரும்? எல்லாமே தான் முடிய போகுது. ஏய், என்னடி என்ன பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி பேசு. ஆஹா, அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாடு எப்படி இருக்கு? எப்பவும் செல்வி நல்லாதான் சமைப்பா. இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா. மிச்சமே இருக்காது. நீங்க ரெண்டு பேரும் பட்னி தான். ஐயோ ஐயோ, உங்க ரெண்டு பேருக்கும் தூத்துக்குடி சமையலுக்கும் சென்னை சமையலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? என்ன அப்படி முழிக்கிறீங்க? சமைச்சது செல்வி இல்ல, சீதா தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாரிங்க, சோ சாரி. தெரியாம தான் இடிச்சிட்டேன். அப்புறம் தெரிஞ்சு வேற இடிப்பீங்களா? டிவோர்ஸ் எடுக்கும்போது தான் தவறுதெல்லாம் இடிச்சிட்டேன். இல்லனா மட்டும் பைக் ரேஸுக்கு போயிருப்பீங்க. ஹலோ, என்ன தெரியாம இடிச்சிட்டேன், அதுக்கு தேவையில்லாம கலாச்சிட்டு இருக்கீங்க. ஏய், காலாங்காத்தால உன்னை கலாய்க்கணும் எனக்கு என்ன அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க? நீ பாட்டுக்கு என் பைக்கை இடிச்சு தள்ளிட்டு அதை தூக்கி கூட வைக்கல, நைஸா எஸ்கேப் ஆயிலன்னு பாத்தியா? அச்சோ, கண்ணாடி வேற நொறுங்கி கிடக்கு. அதை மாத்த எவ்வளவு செலவாகும் தெரியுமா?
சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேங்க. ரொம்ப சாரி. எது சாரியா? மெக்கானிக் கிட்ட போயிட்டு உன் சாரியை கொடுத்து புது கண்ணாடி மாத்தி கொடுனா மாத்தி கொடுப்பானா? இவ இடிப்பாலாம், நைஸா எஸ்கேப் ஆக பாப்பாலாம், கேட்டா சாரி சொல்லுவாலாம். ஹலோ, என்ன நீங்க அவ இவன்னு பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா பேசுங்க. பேசுவோம். நீ முதல்ல 1000 ரூபாய் பணத்தை எடுத்து வை. 1000 ரூபாயா? அப்புறம் கண்ணாடியை மாத்துறதுக்கு 50 ரூபாய் கொடுப்பாங்க. ஒழுங்கு மாதிரியே எடுத்து வச்சுட்டு போ, இல்லனா அவ்வளவுதான். என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. பணம்லாம் இல்லனா வண்டி எடுக்க முடியாது. என்னங்க மிரட்டுறீங்களா? ஆமா மிரட்டுறேன். என்கிட்ட காசு எல்லாம் இல்லங்க. சரி, நீ உன் பைக் இங்கே வச்சுட்டு கிளம்பு. வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போ. என்ன பிரதர், என்ன இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றீங்க? டேய் யாரா நீ? பிச்சிரும் உன்னை, போடா. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏதோ தெரியாம அடிச்சதுக்கு போய் பணம் எல்லாம் கேக்குறீங்க. பணம் கேட்காம உங்க அப்பங்கிட்ட வந்து பொண்ணா கேட்பாங்க. ஹலோ, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? நாளே ஒரு மாதிரி தான். நீ பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்பு. அதான் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய், நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன இல்ல இல்லன்ற? சாவி இருந்தா தானே போவ? குட்ரி. முடியாது. குடுங்கறல. முடியாது. ஏய் குட்ரி. என்ன டீ எல்லாம் போட்டு பேசுற? ஆமாண்டி, அப்படிதாண்டி கூப்பிடுவேன். ஏய், அப்புறம் நானும் வாடா போடான்னு பேசிடுவேன். சொல்லிக்க. தள்ளி போடா. முடியாது. போடான்னு சொல்றேன்ல. அதுக்கு முன்னாடி உன் பேரையாச்சும் சொல்லிட்டு போயேன். என் பேரா? மை நேம் இஸ் அழகு சுந்தரம். என்னது அழகு சுந்தரமா? சிரிச்சது போதும், உன் பேர் என்னன்னு சொல்லு. மை நேம் இஸ் பூஜா. நைஸ் டு மீட் யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா. ஆமா, என்னம்மா காவியா? ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அப்புறம் பார்க்கிங்ல ஒருத்தன் என் மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டான். மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டானா? பட்ட பகல்ல செயின் ஸ்நாச்சிங்கா? ஐயோ தாத்தா, இது திருட்டுலாம் இல்ல, வேற என்ன? நான் பைக்கை எடுக்கும்போது லைட்டா இன்னொரு பைக்ல மோதிடுச்சு. அதனால கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பைக்காரன் காசு கேட்டான் தாத்தா. நான் முடியாதுன்னு சொன்னதும் என் மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டான். ஏமா, உன் மோதிரத்தை எப்படிமா புடுங்க முடியும்? அவ்வளவு லூசாவா போட்டிருந்த? ஐயோ தாத்தா, அவன் சண்டை போட்டு கடைசியில ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கை கொடுத்தானா, அத நம்பி நானும் கொடுத்தேன். அவன் மோதிரத்தை கழட்டிட்டு போயிட்டான். என்னம்மா நீ ஒரு வக்கீலோட பேத்தியா இருந்துட்டு இப்படி இருக்கியே? அது அப்பா வாங்கி கொடுத்த மோதிரம் தாத்தா. போன உடனே கேட்பாங்க. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. எனக்கு எப்படி ஆச்சோ அந்த மோதிரம் திருப்பி வேணும் தாத்தா. சரி சரி, எங்க நடந்துச்சுன்னு சொன்ன? பார்க்கிங்ல தான். அவனோட பேரு என்ன, ஏதாவது தெரியுமா? ஏதோ சொன்னா, டென்ஷன்ல மறந்துட்டேன் தாத்தா. எதுவும் தெரியாது, மோதிரத்தை மட்டும் கழட்டி கொடுக்க தெரியும். அப்படின்னா மோதிரம் கிடைக்காதா தாத்தா? சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். இப்ப நீ கிளம்பு ப்ளீஸ் தாத்தா, எப்படியாச்சும். அதான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன் காவியா, நீ போ. தேங்க்ஸ் தாத்தா. எஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார் வணக்கம். என் பேர் சூர்யா சார். வக்கீல் அறிவுடை நம்பி சார் தான் சார் அனுப்பி வச்சாரு. நீ தான் அந்த சூர்யாவா? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட நீ பிராக்டிஸ் பண்ண? கதிர்வேல் சார் கிட்ட. கதிர்வேலா? ஹைகோர்ட்ல இருக்கார் சார்.
தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல தான் சார் ஆபீஸ். ஓ, சிவில் கேஸ்லாம் பாப்பார் சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அறிவுடை நம்பி என் ஃப்ரெண்டு தான். அப்படின்னா மோதிரம் கிடைக்காதா தாத்தா? ப்ளீஸ் தாத்தா, எப்படியாச்சும். அப்படின்னா உனக்கு இப்பவே ஒரு கேஸ் சொல்லவா? ஷுவர் சார். நீ கீழே போய் வெயிட் பண்ணு. உனக்கு காவியான்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுவா. அவ சொல்றதை நீ செஞ்சா போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த வக்கீல் மார்க்கண்டேயனோட ஜூனியர் நீ தான்ப்பா. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கீழே வெயிட் பண்றேன் சார். ஹலோ தாத்தா. காவியா, இப்போ நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். சூர்யான்னு ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். அவன் என்னோட ஜூனியர் தான். உன் பிரச்சனை என்னன்னு அவன்கிட்ட சொன்னா அவன் சால்வ் பண்ணுவான். சரி தாத்தா, ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேதா, என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது. சாவடி, சாவு, சாவடி. என் வீட்டுல வேலைக்கு சேர்ந்து ஏன் கூடவே இருந்து என்னையே கொல்ல பாக்குறியா நீ? ஏய் போ. ஐயோ, இவங்க மாட்டிக்கிட்டாங்களே, நம்மளும் மாட்டிப்போமே. போங்க. கிட்ட வந்தீங்க நான் போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். ஏய், கத்திய கீழே போட்டுரு. மாட்டேன். என்ன விட்டுருங்க. என்ன அரெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களை கொன்னுடுவேன். ஏய், கத்தி கீழே போடு. ஏய், விட உங்களை. போங்க, பின்னாடி போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. ஏய், நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. மரியாதையா கத்தி கீழே போடு. என்ன மிரட்டறியா? நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். என்ன வெளியே போக விட்டுருங்க. இல்லனா என்ன நான் காப்பாத்திக்க நான் எதையும் செய்வேன். சுட போறியா? சுடு. ஆனா நான் சாகறதுக்கு முன்னாடி இவ செத்துருவா. மேடம் மேடம், துப்பாக்கி கீழே இருக்குங்க மேடம். இவ கொஞ்சம் வயலண்டான ஆளா இருக்கா மேடம். எனக்கு குழந்தைங்களா இருக்கு மேடம். துப்பாக்கி கீழே வைக்க போறியா இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.